கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தானவர் நம்மளுக்கு இந்த நாள் சொல்ற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியாய் இருக்கிறார். இங்க ஆவி நம்மளுக்கு இருக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் உள்ளம் புதிதான ஆவியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிதான ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. புதிதான ஆவின்னு சொல்லி பார்த்தா, அவர் எல்லாம் என்ன சொல்ல, பழையது எல்லாம் ஒளிந்து போனது. இப்போ நம்ம ஆண்டரை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பற்றி நம்ம அறியாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் இப்போ இந்த நாள் நீங்கள் அறியும் போது உங்கள் வாழ்க்கைக்கு புதிதான காரியத்தை செய்வாராம். புதிய ஆவி உங்களுக்கு தருவாராம். புதிய ஆவின்னு சொல்லி பார்த்தா புது மனுஷன் அப்படின்னா பழையது எல்லாம் ஒளிந்தது. பழது எப்படி ஒளின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, பழையது எல்லாம் உங்கள் உள்ளம் புதிதாக மாறும், புதிய ஆவி உங்கள் மேலே இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்கள் வாழ்க்கையில் இருந்த இந்த நாள் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது உங்கள் உள்ளங்கள் என்ன பண்ணுமா, புதிதாக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், ஏதாவது நம்மளோட வாழ்க்கையில் தீராத பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், உங்கள் உள்ளத்துக்கு என்ன பண்ணுறாரு, புதிதான ஆவியை தருகிறாரு. புதிதான ஆவி எப்படி நம்ம இடத்துல வரும்? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, புதிய ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கே வராரோ அங்கே எல்லாம் பழையது ஒளிந்து போனது எல்லாம் புதிதானது. பரிசுத்த ஆவியான ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஆண்டவர் ஒரு டச் பண்ணுறாருன்னா, ஒரு வியாதியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்குதுன்னா, அவங்க சரீரம் எப்படி ஆகுது, ஒரு நல்ல ஒரு பலம் கிடச்சிக்குது. எப்படின்னா தீராமல் கால் வலிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் இடத்துல போகிறோம், அங்கே வலி ஒன்றுமே நிற்கல. அப்போ என்ன பண்ண, ஒரு வாட்டி ஒரு மாத்திரை சாப்பிட்டோன்னே என்ன ஆகிடுது, நம்மளுக்கு அந்த வலி குறைஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுது, நம்ம நல்லா இருக்கிறனே, நல்லா போகலாம், நல்லா நடக்கலாம், நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அது போல தான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை இந்த நாள் தொடுறாரு. அதான் உங்களை உள்ளம் புதிதாகணும். உள்ளனா நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட குடும்பத்துக்குள்ளே, நம்ம மனதில் அநேக என்ன பண்ணப்படுறது, நம்ம சொல்லப்பட்டிருக்குது, யோசனை, எண்ணங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சஞ்சலவு, இதெல்லாம் நம்ம உள்ளத்தில் இருக்குதாம். அது எல்லாவற்றையும் நான் மாற்றி புதிதான ஆவியை உங்களுக்கு நான் தருகிறேன், புதிதான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தருவேன். பழையது எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. அனுப்புனா பழையது என்ன ஒளிந்துன்னு சொல்லி பார்த்தா, பழையது என்ன சொல்லப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிதான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிறாராம். அப்போ அது செய்கிறதுக்கு நம்ம முதலாவது என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நம்ம குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும், நம்ம சிந்தனைகளையும் அர்ப்பணிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயால கூட நம்ம படிக்கலாம், 66 கூட படிக்கலாம். எல்லாம் என்ன பண்ணா, பழையது ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. பழையது எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. நம்ம வாழ்க்கைக்கு புதிதான காரியத்தை நம்மளுக்கு செய்வாராம், புதிதான நன்மைகளே செய்வாராம், புதிதான ஆசீர்வாதங்களே தருவார், புதிதான ஆவியே தருவாராம். அவர் ஆவியானவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணது, ஆவியை ஊற்றுறாரு. அவர் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால நம்மளே பரிசுத்தப்படுத்துகிறாரு. அவர் நல்ல எல்லாரும் மேலே அன்பு உள்ளவராக இருந்தனால நம்மளுக்கு அந்த அன்பை புதிதாக ஊற்றுகிறாரு. நம்மளுக்கு பரிசுத்த ஆவியார் எல்லாத்துக்கும் ஆச்சரிய காரியங்கள் செஞ்சார், அப்படின்னா அற்புதங்களை செஞ்சார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அற்புதங்களை செய்வாராம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டது, பழையது எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. உங்கள் உள்ளம் புதிதானதனால் உங்கள் உள்ளம் புதிதான நீங்கள் என்ன பண்ணாங்க, ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் உள்ளம் புதிதானது, ஆவி உங்கள் மேலே இறங்கும். அப்படின்னா நம்ம உள்ளங்கள் புதிதாக கொள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நம்ம உள்ளங்கள் புதிதாக்குறதுக்கு நம்ம முதலாவது நம்ம அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உங்கள் இடத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் உள்ளம் புதிதானபடியினால் உங்கள் ஆவியானவர் உங்களிடத்துல இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆவி உங்களிடத்துல வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவி எங்கள் இடத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும், நாங்கள் வேணும்னு கேட்குறோம். எங்கள் உள்ளங்களை புதிதாக்குங்க, எங்கள் வாழ்க்கையை புதிதாக்குங்க. நாங்கள் புதிய மனுஷனாக நாங்கள் ஜீவிக்கணும். இந்த உலகத்தில் பலது எல்லாம் ஒழியணும், உலகத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்கள் மறையணும், உலகத்தில் இருக்கிற ஆசை பாசங்கள் எல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. காட் பிளஸ் யூ எவ்ரிஒன். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மசீகி.